இந்த மேட்ச் ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச்னே சொல்லலாம். இவங்க டீம் கொஞ்சம் அடி விழுந்திருக்கு. இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி பிளேயிங் 11ல கிராக் பண்ண முடியாது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். என்னப்பா இது பழைய ஆஸ்திரேலியா மாதிரி இல்லையே, நீங்க எல்லாரும் ஃபைனல் வாங்க, அவங்களோட போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ அதுதான் ஒரு சேலஞ்ச். ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலிங் லைனை பத்தி எங்கடா நீங்க கப்பு தூக்குவீங்க. இந்த டீம் கிட்ட என்னதாங்க பிரச்சனை? முதல்ல இங்கிலாந்து வந்து என்ன சந்தோஷப்படுவாங்கன்னா, படிக்காதவன் படத்துல ட்ரெயின்ல இருந்து இறங்கி இப்படி காலை இப்படி சொல்லிட்டு வைப்பார்ல, சொன்னதை செய்தார் இயன் மார்கன். ஜோ ரூட் இஸ் நாட் அ குவாலிட்டி கேப்டன். வெல்கம் டு ஜர்னி வித் சபரீஷ். இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம சிசிஎஃப் ப்ரோ தான் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ஒன்ஸ் அகைன்னா. தேங்க்யூ சபரீஷ். ஹாப்பி டு see you once again. நம்ம கிரிக்கெட் ஸ்குவிட் கேம் எபிசோட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து எப்படி குரூப் ஏல நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஹை வோல்டேஜ் மேட்சோ, இந்த மேட்ச் ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச்னே சொல்லலாம். இந்த மேட்சை ப்ரெடிக்ஷன் நாங்க 2 பேரும் பண்ண போறோம், ப்ரிவியூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஆஸ்திரேலியாவை பார்க்கும்போது ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னாலே ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவினாலே ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி டீம்ஸ் கன்னா கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய பெரிய அடினே சொல்லலாம். அவங்களுக்கு மேட்சை சீல் பண்ணி கொடுக்கக்கூடிய 3 பேஸ்ட்ரியோ, இந்த பேஸ்ட்ரியோ பார்த்தா வேர்ல்ட்ல எல்லா டீமும் பயப்பட்ட எல்லா டீமும் இருந்தாங்க. இந்த 3 பேஸ்ட்ரியோ செம்ம ஒரு காஸ்ட்லி மிஸ்னே சொல்லுவேன். அப்படியே வந்தீங்க அப்படின்னா அவங்களோட மேட்ச் வின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அண்ட் மிச்சில் மார்ஸ் இவங்களும் கிடையாது. இவங்க டீம் கொஞ்சம் அடி விழுந்திருக்கு. இருந்தாலும் இவங்களை அண்டர் எஸ்டிமேட்டும் என்னால பண்ண முடியல. ஏன்னா ஸ்மஜ் கேப்டன் ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேட்சை துண்டா தூக்கி போகக்கூடிய கிளென் மேக்ஸ்வெல், டிராவிஸ் ஹெட், ஸ்மித் பேட்டிங்ல ஆடுவாரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல ஜாம்பா இருக்காரு. இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க டீம் எந்த மாதிரி செட் ஆயிருக்கு? இந்த டீமை நம்ம வந்து கண்டிப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதா? இல்ல இந்த டீமுக்கு செமி போறதுக்கு மைலேஜ் இருக்கா? நீங்க வந்து ஆஸ்திரேலியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, நீ ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய பில்டப்லாம் நீ கொடுத்துட்ட. அதனால நான் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே என்னதான் உங்க போலிங் வந்து கொஞ்சம் டெப்ளீட்டடா இருந்தாலுமே ஸ்டில் ஆஸ்திரேலியா இஸ் ஆஸ்திரேலியா. அவங்கள நம்ம வந்து லைட்டா எடுத்துக்க கூடாது. பிகாஸ் அவங்க பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி ஓப்பனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹெட் வேணா இருக்கலாம். பட் அதர் எண்ட்ல ஜேக் ஃப்ரேசர் மெகக், மேத்யூ ஷாட் அவங்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நீ சொல்ற மாதிரி டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சிங்கிள் ஹேண்டடா கேமை வின் பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஸோ மேபி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லா பேட்டிங் ஆடி ஒரு 330 340 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மேபி இந்த ஒரு டெப்ளீட்டட் போலிங் லைனப்புக்கு ஒரு குஷன் இருக்கலாம். அவங்க கிட்ட போலிங்ல இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிளஸ் வந்து ஆடம் ஜாம்பா மட்டும்தான். ஓகே, அன்பார்ச்சுனேட்லி ஆடம் ஜாம்பா ஆல்சோ ஹேட் அ வெரி புவர் சீரீஸ் இன் ஸ்ரீலங்கா. பட் ஐசிசி டோர்னமெண்ட் நம்ம வந்து டியூன் அப் ஆயிடுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா வில் பி டேஞ்சரஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன், ஷான் அபர்ட் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க. ஷான் அபர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ்ல இருந்திருக்காரு. பேக்கப் ஃபாஸ்ட் போலரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டூர்லயும் வருவாரு. அன்பார்ச்சுனேட்லி பிளேயிங் 11ல கிராக் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னா உனக்கே தெரியும். மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் இந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஐசிசி டோர்னமெண்ட் விளையாடுவாங்க. ஸோ அதனால திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த போலர்ஸ் லைக் ஸ்பென்சர் ஜான்சன், நேதன் எலிஸ், ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷான் அபர்ட் மாதிரி போலர்ஸ்க்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே டொமஸ்டிக்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அவங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே, திஸ் இஸ் அனதர் திங். ஆன் த பேப்பர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்னப்பா இது பழைய ஆஸ்திரேலியா மாதிரி இல்லையே, அந்த பழைய பன்னீர்செல்வம் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியாவோட போலிங் இப்படி டிப்ளீட்டடா ஆனதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியா ஃபேவரேட்ஸ் ஆயிட்டாங்க டோர்னமெண்ட்டுக்கு. ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரேட்ஸ் ஆயிட்டாங்க, நியூசிலாந்து ஃபேவரேட்ஸ் ஆயிட்டாங்க. புரியுதா? இதே ஆஸ்திரேலியா ஃபுல் கன் டீமோட வந்திருந்தாங்கன்னா வாயை மூடிட்டு முதல்ல ஆஸ்திரேலியா தான்ப்பா, நீங்க எல்லாரும் ஃபைனல் வாங்க, அவங்களோட போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவோம். பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஆஸ்திரேலியா பேட்டிங் மட்டும் கிளிக் ஆனா டெஃபினட்டா தெல் பி a டேஞ்சரஸ் டீம். பட் ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த பேட்டிங் எல்லா மேட்ச்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். 3 லீக் மேட்ச்லயும் சரி, செமிஃபைனல் குவாலிஃபை ஆனா செமிஃபைனல், ஃபைனல்ல குவாலிஃபை ஆனா ஃபைனல்ல. ஸோ அதுதான் ஒரு சேலஞ்ச் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஏன்னா டிராவிஸ் ஹெட் எல்லாம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஆஸ்திரேலியா கிட்ட. ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, நீ 240 அச்சா கூட இல்ல, நீ வந்து இல்ல கமின்ஸ் இருக்காருங்க, ஏசலோட் இருக்காருங்க, பேட் கமின்ஸ் இருக்காருங்க, சொருகுவாங்க, எப்படியாவது மேட்சை வின் பண்ணுவாங்க, 240 கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியா போலிங்ல என்னப்பா அப்படி சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை ஃபேவரேட்ஸா ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அண்டர் டாக்ஸா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா ஆஸ்திரேலியாவின் பிளேயர்ஸ் வந்து
இந்த பிரஷர் எடுத்துக்கிட்டு விளையாட தேவையில்ல. ஜஸ்ட் போய் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட்டு. அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேல பெருசா இருக்காது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பா போலிங் லைனை கண்டிப்பா பத்தி எங்கடா நீங்க கப்பு தூக்குவீங்கன்னு. ஆஸ்திரேலியானா ஒரு பயம் ஓரத்துல இருக்கும், ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. அவங்க எஸ் போயிட்டுல ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட்டு வரணும், தைரியமா போய் ஆட்டு வரணும். புரியுதா உனக்கு? சோ ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லடா, நம்ம வந்து நம்மளோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை நம்ம தைரியமா ஆடிட்டு வரோம், ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும். அந்த மைண்ட் செட்ல ஆஸ்திரேலியா விளாட்னா தே வில் பிகம் அ டேஞ்சரஸ் சைடு. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்மித் அந்த மாதிரி எடுத்துட்டு போவாரா டீம், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா இந்த டீம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொன்னீங்க. இப்போ வந்து இந்த டீமை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இவங்களோட பேட்டிங் வந்து டிராவிஸ் ஹெட் ஒரு ஹை ரிஸ்க். கீழ வரும்போது மேக்ஸ்வெல், இங்கிலீஷ் இவங்க எல்லாருமே ஒரு ஹை ரிஸ்க். இவங்க டீமை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு ஹை ஸ்கோர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு ஒரு ஆல் அவுட் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இவங்களோட பவுலிங் லைனப் கண்டிப்பா இவங்க 3 பேர எவ்வளவு மிஸ் பண்ணுவோங்கிறதையும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இவங்க சின்ன டார்கெட்டா இருந்தாலும் இவங்களால எவ்வளவு தடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. அப்படியே வந்து இவங்களோட பிளேயிங் 11 எந்த மாரி இருக்கோ, இந்த டீம் வந்து செமி ஃபைனல் போறதுக்கான மைலேஜ் இருக்கா? ஒரு இயர்லி பிரெடிக்ஷன் தான். இருந்தாலும் வந்து நான் வந்து கேட்கிறேன். இந்த டீம் செமி ஃபைனல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த டீமோட பிளேயிங் 11 எந்த மாரி நீங்க செட் பண்ணுவீங்க? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் ஒண்ணு வந்து ESPN கிரிக் இன்ஃபோல பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009ல இவங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமா. ஒரு மேட்ச் கூட இவங்க ஜெயிக்கல அப்படின்ற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ட பார்த்தேன். இங்கிலாந்தோட 2 தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. மீதி எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்து கிடையாது. நீங்க இந்த டீமோட பிளேயிங் 11 எந்த மாரி செட் பண்ணுவீங்க? இந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்கா செமிக்கு? நான் ஆஸ்திரேலியா பத்தி இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன சில பாயிண்ட்ஸ்லயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பேட்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 3 மேட்ச் நல்லா விளையாடுனாங்கன்னா கண்டிப்பா அவங்க செமிஃபைனல் போக வாய்ப்புகள் இருக்கு. ஹை ஸ்கோரிங் கேமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க போலர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு குஷன் இருக்கும். அந்த ஒரு 4 போலருக்கும் ஓகே 320 330ன்னும் போது ஓகே கொஞ்சம் ரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பெட்டரா கூட போடலாம். புரியுதா உனக்கு? செமிஃபைனல் போறது அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான் ஆஸ்திரேலியாக்கு. அது எப்படி அவங்க தாண்டி வருவாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க குரூப் டஃப்பான குரூப். சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இல்ல. அண்ட் இங்கிலாந்து. நீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், பட் ஸ்டில் அவங்க நம்ம பங்களாதேஷே ஆன் தேர் டே தே கேன் பீட் எனி டீம் சொல்றோம். இங்கிலாண்ட சொல்ல மாட்டோமா? எண்ட் ஆஃப் த எஸ், டே எஸ். குரூப் பி இஸ் அ டஃப் டீம், டஃப் குரூப் தான், அதுல எந்த டவுட்டுமே குரூப் ஆஃப் கிடையாது. டெத். ஸோ ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் ஓபன் பண்ண வைப்பேன் டிராவிஸ் ஹெட்டோட. ஓகேவா? ஏன்னா ஜோஸ் இங்கிலீஷ் ஜெனரலா நியூ பால்ல நல்லா விளையாடுவார். நான் இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் கண்டிப்பா ஷார்ட்டோ இல்ல ஜேக் ஃப்ரேசர் மக்கோ விளையாட மாட்டேன். ஓகே, அவங்க ரீசெண்டா ஸ்ரீலங்கால கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணல, சும்மா சுத்துறாங்க அக்ராஸ் த பேட். இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல லெட் தம் வெயிட். இங்கிலீஷ் வந்து நல்ல குவாலிட்டி பிளேயர். இங்கிலீஷும் ஹெட்டும் ஓபன் பண்ணட்டும். நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்துருவாரு. 4ல லபிஷனி. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த ஒரு க்ளூ அண்ட் ஸ்டெபிலிட்டி தர போறாங்க. ஓகே, அண்ட் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ வில் பிளே அலெக்ஸ் கேரி வந்து உனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன் வந்துடும். பிளஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் நம்பர் 6ல ஆப்வியஸ்லி த மேட்ச் வின்னர் கிளென் மேக்ஸ்வெல். எந்த மேட்ச் அடிப்பாருன்னு தெரியாது, ஆனா முக்கியமான மேட்ச் அடிச்சு கொடுத்துருவாரு. ஆஸ்திரேலியான்னு வந்துட்டா கிளென் மேக்ஸ்வெல் வந்து செம்ம பிளேயர், மஞ்ச சட்டை போட்டா உனக்கு தெரியும். அண்ட் நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா ஆரன் ஹார்டி அந்த ஒரு ஒரு பேலன்ஸ் கொடுப்பாரு, ஒரு ஆல்ரவுண்டர் பேலன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் 8ல ஷான் அபாட் கண்டிப்பா விளையாடி ஆகணும். ஸோ 9, 10ல வந்து பாத்தீங்கன்னா எலிஸ் அண்ட் ஜாம்பா. 11ல ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இருப்பாங்க, எலிஸ் இருப்பாங்க, ஷான் அபாட் இருப்பாங்க. ஆரன் ஹார்டியும் உனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், 4வது ஃபாஸ்ட் பவுலர். என்னைக்குமே ஆஸ்திரேலியாவோட லைன் அப் நீ எடுத்து பாரு, ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸ்டோனிஸோ, மிச்சல் மார்ஷோ இல்ல கேமரன் கிரீன் ஃபிட்டா இருக்கும் போதோ. ஸோ உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, ஒரு ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா இருக்காரு, அண்ட் பார்ட் டைம் போட மேக்ஸ்வெல் இருக்காரு. டிராவிஸ் ஹெட் கேன் ஆல்சோ போல் இஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் பிளேயிங் 11 இருக்கும் ஃபார் ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 ஒன் ஆஃப் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டாரு. நான் இதை மைண்ட்ல யோசிச்சு வச்சிருந்தேன், அதை அவரே அப்படியே போட்டாரு. அவர் போடும்போது எனக்குமே இல்ல, கரெக்டா நம்ம நினைச்சதை இன்னும் 4-5 பேர் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட், ஜேக் ஃப்ரேசர் மக்காக் விளையாடுனா என்ன ஆகும்னா ரிஸ்க் ஃபேக்டர். நீ வந்துல என்ன ஆகும்னு தெரியாம ஒரு மாதிரி நடுக்கத்தோடயே உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஐயோ இங்க அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஆனா இங்கிலீஷ் ஓப்பனிங்லான்னா உனக்கு எப்படி 3-4ல ஸ்மித் அண்ட் லாபிஷனி ஸ்டெபிலிட்டி தராங்களோ அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்கன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆஸ்திரேலியாவை பத்தி பார்த்துட்டோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இந்த டீம் கிட்ட ஸ்கில் இருக்கா? இருக்கு. அதே மாரி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கா? இருக்கு. எல்லாராலயும் பவுலிங்கும் பண்ண முடியும், பேட்டிங்கும் பண்ண முடியும். செம்ம டீமா தெரியிறாங்க. பட் ரிசல்ட் ஒழுங்கா வரமாட்டேங்குதே அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவங்க டீம பார்க்கும்போது 2019 ஓடிஐ வேர்ல்ட் கப் செம்மையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓடிஐ ஃபார்மட்ல ஒரு டிப் இருக்கோ? ஏன்னா பேஸ் பால் மட்டும் தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஸ்டார்ட் கிடைக்குது. நம்ம இந்த ஓடிஐ சீரிஸ்ல கூட பார்த்தோம். 77க்கு நோ லாஸ்க்கு இருக்காங்க. பட் திடீர்னு 210க்கே ஆல் அவுட் ஆகுறாங்க. அந்த மாரி ஒரு டீமா இருக்காங்க.
இருந்தாலும் இவங்களோட பழைய பேட்டிங்கை பார்க்கும்போது என்னடா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜேசன் ராய், பேரிஸ்ட்ரோ, ஜோ ரூட் இவங்க 3 பேரும் இன்னிங்ஸ்ல ஒரு செம்ம எப்படி சொல்றது, இவங்க 3 பேருமே ஒரு பில்லர் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். இந்த டீம்ஸை பார்த்தாலே பயம் இருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி இந்த இங்கிலாந்து டீமை பார்க்கும்போது பயம் இருக்கு, பட் டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த டீம் கிட்ட என்னதாங்க பிரச்சனை? மைண்ட் செட் மட்டும் தானா, இல்ல இந்த டீம்ஸ் வந்து வேற மாதிரி இவங்க மைண்ட் செட்டை மாத்திடுவாங்களா? இன்னொன்னு என்னன்னா, இந்த பாகிஸ்தான் பிச்சர்ஸ்ல இவங்க வந்து சும்மா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ப்ரூக் என்ன பண்ண முடியும் இந்த பாகிஸ்தான் பிச்சில் காமிச்சிருக்காரு. இந்த டீமும் செமிஃபைனல் போகுமா? இந்த டீமோட பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும்? இந்த டீம் வந்து இந்த மேட்ச் எந்த மாதிரி அணுகுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை நீங்க சொல்லலாம். முதல்ல இங்கிலாந்து வந்து என்ன சந்தோஷப்படுவாங்கன்னா, அப்பா பாகிஸ்தான் விக்கெட் வந்துட்டோமா, ஏன்னா இந்தியனோட கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ முதல்ல அதுல பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஹாரி ப்ரூக்லாம் அப்படி இந்த விவேக் வந்து படிக்காதவன் படத்துல ட்ரெயின்ல இருந்து இறங்கி இப்படி காலை இப்படி சொல்லிட்டு வைப்பார்ல, அந்த மாதிரி ஹாரி ப்ரூக் இன்னைக்கு பாகிஸ்தான்ல எடுத்து காலை வச்சாராம். நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இது ஏன் கோட்டடா அப்படின்ற மாதிரி. அதனால இங்கிலாந்து வந்து நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது, இனிமேட்டு நம்மளுக்கு ஏத்த பிச்சு வந்துருச்சுன்னு அந்த ஒரு விஷயத்துல சந்தோஷமா இருப்பாங்க. பட் இங்கிலாந்தோட டவுன்ஃபால் நீ 2015 சொன்னல, அந்த 2015 தான் இயன் மார்கனும் கேப்டனா இருந்தாரு. அந்த செமிஃபைனல்ஸ்ல அந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல பங்களாதேஷோட அவங்க தோப்பாங்க. ஓகே, அன்னைக்கு எடுத்த அந்த சபதம் தான், புரியுதா உனக்கு? அன்னைக்கு இயன் மார்கன் சொன்னாரு, எங்க வே ஆஃப் பிளேவை நாங்க மாத்த போறோம், நெக்ஸ்ட் 4 வருஷத்துல பாருங்க நாங்க வேற டீமா இருப்போம் சொன்னதை செய்தார் இயன் மார்கன். ஓகே, அண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்ப இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். இயன் மார்கன் ஒரு குவாலிட்டி கேப்டன். அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கேப்டன் கிடைக்கல. அன்பார்ச்சுனேட்லி ஜோ ரூட் இஸ் நாட் அ குவாலிட்டி கேப்டன். ஜோ ரூட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாஸ் பட்லர் இஸ் டீசன்ட் கேப்டன் தவிர, பட் இயன் மார்கன் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு ஒரு விஷயம் நீ சொன்னல, ஜேசன் ராய், ஜானி பேர்ஸ்டோ, ஜோ ரூட், அந்த டாப் 3 வந்து மாதிரி ஸ்டெடியா இருந்தாங்க. அந்த 2019 வேர்ல்ட் கப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல பிளிஸ்டிங் ஸ்டார்ட் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? இப்போ அந்த 3 பேர் விளையாடுற மாதிரியே ஜோ ரூட் இப்ப இருக்காரு நம்பர் 3ல. ஓப்பனிங்ல ஃபில் சால்ட்டோ சரி, பென் டக்கெட்டோ சரி, ஜேசன் ராய் மாதிரி, பேர்ஸ்டோ மாதிரி அவங்களால விளையாட முடியும். அந்த கேப்பபிலிட்டி அவங்க 2 பேருக்குமே இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த இங்கிலாந்து கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களோட ஸ்கில்லு பிரச்சனை கிடையாது, அவங்களோட பேட்டிங்கோ போலிங்கோ ஃபீல்டிங்கோன்றது வந்து நான் முதல்ல பிரச்சனைன்னு எடுத்து வைக்க மாட்டேன். நான் வைக்கிற முதல்ல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெண்டன் மெக்குலமோட கோச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பிரெண்டன் மெக்குலமோட கோச்சிங் ஸ்ட்ராட்டஜி தான் என்னோட முதல் இஷ்யூ. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் என்ன சொல்றேன், சுத்தி வளைக்காம பேசுறேன் அப்படின்ற மாதிரி. அவர் ஸ்ட்ரெயிட்டா நான் அதான் கேட்கிறேன். ஏன்னா மெக்குலமோட ஸ்ட்ராட்டஜி தான் இங்க கன்ஃபியூஷன் வருது நிறைய. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மெக்குலம் வந்து அந்த ஈஸி வே ஆஃப் கிரிக்கெட் தான் பாக்குறாரு. பட் சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகும், சில டைம்ல கிளிக் ஆகுது. டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க தப்பிச்சிருவீங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டே பாரு, பேஸ்பால் ஒன்னும் பெரிய சீரீஸ்ல ஒன்னும் ஆஷஸ் ஒன்னும் அடிக்கல, அவங்க ஒன்னும் இந்தியாவோட சீரீஸ் அடிக்கல, இன்னும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா WTC ஃபைனலோ ஒன்னும் வரல. பேஸ்பால் சும்மா அப்படியே ஒரு சில டீமுங்களை பீட் பண்றாங்க, ஹோம்ல நல்லா விளையாடுறாங்க, அது வந்து ஒரு ஃபேம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தவிர ரிசல்ட்ஸ் என்ன? ஆனா டெஸ்ட் மேட்ச்ல நீ தப்பிச்சிருவ, ஆனா ஒயிட் பால் கிரிக்கெட்ல அது நீ பண்ண முடியாது. T20 கூட நீ தப்பிச்சிருவ. T20 20 ஓவர்ல 10 ஓவர் தான் விளையாடுறானுங்க, அது வேற ஒரு பிரச்சனையா இருக்கு இப்போ இந்த டீம்ல. இல்ல 50 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 ஓவர்ஸ் 46 ஓவர்ஸ் ஃபுல் 50 ஓவர் விளையாட மாட்டேங்கிறாங்க. 40வது ஓவர் நடந்துச்சுன்னா 7 விக்கெட் போயிடுது, 8 விக்கெட் போயிடுது இங்கிலாந்துக்கு. சோ 50 ஓவர்ஸோட டைனமிக்ஸே டோட்டலா டிஃபரெண்ட். எனக்கு தெரிஞ்சு பிரெண்டன் மெக்குலம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரான்னு தெரியல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இங்க இங்கிலாந்துக்கு. அந்த ஸ்குவாடை எடு, என்ன ஃபில் சால்ட், பென் டக்கெட் குவாலிட்டி இல்லையா, நம்பர் 3 ஜோ ரூட் குவாலிட்டி இல்லையா, ஹாரி ப்ரூக் என்ன டேலண்ட், பிளேயிங் அகைன்ஸ்ட் ஸ்பின் கண்டிப்பா அவங்க ஒரு இஷ்யூ இருக்கு. ஸ்பின்ல வந்து கேஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஹாரி ப்ரூக்கும் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும், அதுல இருக்கு ஸ்கில் வைஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின். பட் ஓவரால் டேலண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாட்டாரு, லிவிங்ஸ்டன் ஆன் ஹிஸ் டே எப்படி விளையாடுவாரு, புரியுதா? ஜேக்கப் பெத்தல் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு, புரியுதா? இல்லைன்னா டேலண்ட்டுக்கு அங்க பஞ்சமே கிடையாதுயா. ஆக்சுவலா அந்த டீம்ல ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இல்ல, பொறுமை இல்ல. அது எப்படி தொலைஞ்சுது? ரீசன் என்னன்னா பிரெண்டன் மெக்குலம் அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாரு. நீ போய் அடிச்சுட்டு வா, தோத்தா பரவாயில்ல, பைலேட்டரல் சீரிஸ் தானே, என்ன இப்போ அப்படின்றாரு. ஆனா என்னோட ஒரே கொஸ்டின் தான், இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை நீ அடிச்சிட்டீன்னா நான் அப்போ உனக்கு சொல்லிட்டு அடிக்கிறேன், ஓகேடா நீ இதெல்லாம் பிராக்டிஸா தான் யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு. என்னதான் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டெப்பா தானே போக முடியும். இப்போ இவர் வந்து முஷ்பிகர் ரஹீம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் பேசின மாதிரி, இவர் பென் டக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்தியாவை ஃபைனல்ல அடிப்போம் அப்படின்னு. முஷ்பிகர் ரஹீமும் இந்தியாவை ஃபைனல்ல அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. சோ ஃபைனல்ல ஒரு டீம் தான் விளையாட முடியும்.
பங்களாதேஷ் டைரக்டா இந்தியா சண்டை குவாலிஃபை போடுறாங்க. பண்ணிட்டாங்க. டைரக்டா இந்தியா வேற குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அது வேற, அதான் இருக்கிறதுலே ஹைலைட். இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் சண்டை போடுறான், ஒரு பக்கம் இங்கிலாந்து சண்டை போடுறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இவ்வளவு பேசுற, ஆனா இதுக்கு முன்னாடி இருக்க சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே உன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத அனலிஸ்டோ இல்ல ஜேர்னலிஸ்டோ எல்லாருமே பேசுவாங்க. ஒரு நியூஸ்ல வந்து சொல்லும் போது, இந்த ஒரு சீரீஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்து 3-0 தோத்துட்டாங்க, ஆனா அவங்க தான் டிராஃபி அடிப்பாங்க, அப்படியா பேசுவாங்க? கன்சர்ன்ஸ் இருக்குன்னு தானே பேசுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா கான்பிடன்ஸ் கிடையாது, இதுக்கு பேர் ஓவர் கான்பிடன்ஸ். இது எங்க இருந்து வருது? பிரெண்டன் மெக்கலம் கோச்சிங் டென்யூர்ல இருந்து தான் வருது. சோ அதனால பெரிய இஷ்யூவே நான் இங்க வந்து பிரெண்டன் மெக்கலம் தான் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து வைப்பேன். புரியுதா உனக்கு? ஏன்னா அவரோட இன்ஃபுளுன்ஸ் பயங்கரமா இருக்கு டீம்ல. அது வந்து நீ டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன வேணா ஓட்டிக்கோ, ஒயிட் பால்ல ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். நீ ஒயிட் பாலுக்கு அந்த அதுவும் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டை நீ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நீ டெம்ப்ளேட்டை எடுத்துட்டு வரணும். நீ என்ன ஆகுதுன்னு பாரு. நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்களா டக்கெட்டும் ஃபில் சால்ட்டும்? சூப்பரா ஸ்டார்ட் கொடுக்குறாங்களா? ஆனா ஏன் இந்தியா மேட்ச்ல அவனுங்க வந்து ஒரு மேட்ச்ல தான் 300 அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களால ஜஸ்ட் 240 தான் அடிக்க முடிஞ்சது, 260 தான் அடிக்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, 2 பேரும் குயிக் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோ ரூட்டும் ஹாரி அவரே பொறுமை இழந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு டக்குன்னு. ஜோ ரூட் என்ன பண்றாருன்னா வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸை கொண்டு வராரு ஓடிஐல. அது ஒண்ணு நான் தவறா சொல்ல மாட்டேன். ஓகே, பட் பிரச்சனை என்னன்னா அந்த டீமோட டைனமிக்ஸ் என்னன்றதையும் ஃபாலோ பண்றாரு. குயிக்கா விளையாடணும், நம்ம வந்து ரொம்ப ஷெல்லுல போயிடக்கூடாதுன்னு. அது வேலைக்கு ஆகாது. சம்டைம்ஸ் ஒரு பிளேயர் ஃபுல் 50 ஓவர் நின்னுதான் ஆகணும். இந்த மாதிரி வே ஆஃப் அப்ரோச்ல இங்கிலாந்து போனாங்கன்னா சத்தியமா செமிஃபைனல் போவாங்களான்றது டவுட் தான். செமிஃபைனல் போனாலுமே நாக் அவுட் மேட்ச்ல இந்த மாதிரி நீ விளையாட முடியுமா? நான் கேக்குறேன். ஹை ரிஸ்க்ல நீ 300 ரன் 320 ரன் சேஸ் பண்ணும்போது நீ இஷ்டத்துக்கு எல்லாம் பேட் விட்டா சேசிங்ல நீ நட்டுப்பியே. நான் இங்கிலாந்து ஸ்கில் எதுவுமே சொல்ல மாட்டேன். குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதே மாதிரி பிரைடன் கார்ஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். மார்க்வுட் நல்ல பேஸ் போடுவாரு. சரி, இவங்க எல்லாருமே குவாலிட்டி பவுலர்ஸ். அதில் ரஷீத் மெயின் பவுலர். ஆகும் பாரு எவ்வளவு குவாலிட்டி இருக்கு பாரு. ஆனா ஏன் மேட்சஸ் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க? நான் போலர்ஸ் பெருசா குறை சொல்ல வரல இங்கிலாந்து போலர்ஸ். ரீசன் என்னன்னா, பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரன் அடிச்சாதானப்பா போலர்ஸுக்கும் வந்து ஒரு குஷன் இருக்கும். நீ 240 250 அடிச்சு குத்தினா போலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. அதனால நான் போலர்ஸை பெருசா சொல்ல போறது இல்லை இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ரோச்சை வந்து மாத்தணும். இது மாறுமான்றது எனக்கு டவுட் தான். அண்டர் த கேப்டன், அண்டர் த கோச்சிங் டென்யூர் ஆஃப் பிரெண்டன் மெக்கலம். இது என்னோட கருத்து. வந்து சூப்பரா வந்து இங்கிலாண்டை பத்தி உங்களுடைய மனசுல இருந்த எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கிலாந்து டீம் பத்தி இருக்கின்றதை விட ஃபேக்ட் அதுதான் சப்ரி. கண்டிப்பா 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 வந்து இங்கிலாந்து டீமை பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. அப்படியே இந்த டீமோட பிளேயிங் 11 எந்த மாதிரி செட் ஆகும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். இங்கிலாந்தோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட். அதாவது இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். மினிமம் 60 ரன் அடிச்சாங்க, நல்லா பாசிட்டிவா விளையாடுறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் நின்று விளையாடினா போதும். அதுவும் ஃபில் சால்ட் மாதிரி பிளேயர்லாம் கேன் ஸ்டே அண்ட் பேட். அவருனால வந்து ஒரு 140 150 அடிக்கக்கூடிய திறமை இருக்கு. இங்கிலாண்டோட கேம் எடுத்துட்டு போக திறமை இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் டேஞ்சரஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நம்பர் 3ல ஜோ ரூட் வர போறாரு. ஓகே, ஸோ கேன் வில்லியம்சன் மாதிரி இங்க ஜோ ரூட் இங்கிலாந்துக்கு. அண்ட் நம்பர் 4ல ஹாரி ப்ரூக், ரொம்ப குரூஷியலான பிளேயர். ஓகே, மேபி இந்த பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ் அவருக்கு சூட் ஆகும். நம்பர் 5ல ஜாஸ் பட்லர் வருவாரு. ஓகே, அண்ட் நம்பர் 6ல லிவிங்ஸ்டன் வருவாரு. அண்ட் நம்பர் 7ல ஐ வில் பிளே ஜேமி ஓவர்டன். நீ டாம் பேட்டனா இல்ல ஜேமி ஸ்மித்தான்னு யோசிப்ப. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா டெஃபினட்டா ஐ வில் பிளே ஜேமி ஓவர்டன். காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பிளே இவர் பிரைடன் கார்ஸ். 9ல அதில் ரஷீத், 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், 11ல மார்க்வுட். ஓகே, எதுக்காக வந்து நான் வந்து ஜேமி ஓவர்டன் விளையாடுவேன்னா, நீ எடுத்து பாரு உன் லைனப்ல 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், வுட், பிரைடன் கார்ஸ், அப்புறம் அதில் ரஷீத், 4 பேரா? அந்த 5th பவுலர் யாரு? நீ இன்கேஸ் ஜேமி ஓவர்டன் விளையாடல, ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிற அந்த 5th பவுலர் யாரு? லிவிங்ஸ்டன் 10 ஓவர் போட முடியுமா? டவுட். ஜோ ரூட்டும் லிவிங்ஸ்டனும் தான் முடிக்கணும். கடைசி ஓடிஐல இந்த கிட்டத்தட்ட இந்த அட்டாக்ல தான் போனாங்க. அந்த 5th பவுலர் வந்து இந்தியா கம்ஃபர்டபுளா ஆடிட்டாங்க. புரியுதா உனக்கு? நீ ஜோ ரூட் கிட்ட 5 ஓவர் போடுறதோ லிவிங்ஸ்டன் கிட்ட 5 ஓவர் எதிர்பார்க்கறதோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஈஸி ஆயிடும். அதுக்கு நீ ஜேமி ஓவர்டன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். கையில ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் 5 போல. ஜேமி ஓவர்டனே எக்ஸ்பென்சிவா இருந்தா கூட ஒரு 6 ஓவர் போட முடியல ஓவர்டன்னால. அப்ப நீ மிச்சம் இருக்கிற 4 ஓவர் லிவிங்ஸ்டன் வச்சு முடிச்சிடலாம். ஜோ ரூட் ஒரு 2 ஓவர் தள்ளலாம்ல. ஆப்ஷனே கிடையாது. இப்படி ஒரு பேலன்ஸ் எடுத்துட்டு வந்தாதான் இவங்க பேட்டிங்கும் ஒழுங்கா விளையாடுவாங்க. இல்லைன்னா கீழே இருக்கும் பேட்டிங் இருக்குன்னு இஷ்டத்துக்கு சுத்துவாங்க. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஓகே, நான் வந்து இப்போ வந்து 2 டீமோட பேட்டிங் பவுலிங்கை பார்த்தாச்சு, 2 டீமோட பிளேயிங் 11 பார்த்தாச்சு. அப்படியே நம்மளோட ஃபேண்டசி பிக் 2 டீம்ஸோட 2 டீம்ல ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் நீங்க சொல்லலாம்.
கண்டிப்பா நான் ஜோ ரூட் தான் போவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே 50 ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஆள் தான். அதுவும் இந்த வாட்டி கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும்னு ஆடுவார். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி கோ வித் ஜோ ரூட் ஆஸ் வெல் அஸ் வந்து அதில் ரஷீத். இவங்க எல்லாம் மேட்ச் வின்னர்ஸ் கண்டிப்பா ஆன் தேர் டே. ஸோ இவங்க 2 பேர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நீ ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ எம் ஃபர்ம் பிலீவர் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித். டிராவிஸ் ஹெட் செம பிளேயர், எந்த டவுட்டுமே கிடையாது. ஐ ஃபீல் லைக் ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ குட் டோர்னமெண்ட் தோணுது. ஏன்னா ஆஸ் அ கேப்டனா எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு இருப்பாரு. இந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக்ஸ்ல ஹி வில் பிளே லாங் இன்னிங்ஸ். அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டா ஐ எம் ட்ரஸ்டிங் ஆடம் ஜாம்பா. ஸோ பாத்துக்கோ, 2 டீமோட லெக் ஸ்பின்னர்ஸா நான் எடுத்திருக்கேன். 2 டீமோட மெயின் நம்பர் 3 பேட்ஸ்மேனா நான் எடுத்திருக்கேன். உனக்கு ஆப்ஷனே கொடுக்கல. என்னோட ஃபேண்டசி பிக்ஸை நீங்க எடுத்துட்டீங்க. அதனால வந்துட்டு இந்த வாட்டி வந்து என்னாலையும் மாத்த முடியாது. இதுதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸா இருக்க போகுது. இல்ல, நான் வந்து ஒரிஜினல் ஓடிஐ கிரிக்கெட் விளையாடுற டீம் எடுத்திருக்கேன். நீ மெக்லம் டீம் எடுத்துக்கோ. நான் வந்து மெக்லம் டீம் எடுத்து ஓகே. நான் வந்து அப்படின்னா வந்து அப்படியே வந்து என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபில் சால்ட்டோட போறேன். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 140 அடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்கு. ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடினாரு, கன்வெர்ட் பண்ணாரு அப்படின்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் இந்த மேட்ச்ல என்ன பண்றாரு அப்படின்ட்டு. அப்படியே ஆஸ்திரேலியா சைட்ல ஸ்மட்ஜுக்கு ஒரு ஹியூஜ் ஃபேன் நானு. ஸ்மட்ஜை விட்டுட்டு தான் போயாகணும். அண்ணன் எடுத்துட்டாரு. இனிமேட்டு நான் முதல்ல வந்து ஃபேண்டசி பிக்ஸை சொல்லிடலான்னு இருக்கேன். கெஸ்ட்டுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் நீ கொடுக்கணும் சபரி. ஒரு ஹோஸ்டா நான் தான் கொடுக்கணும். நீங்க சொல்றது புரியுது. ஆனா நீங்க என்னோட ஃபேண்டசி பிக்ஸ்ல எடுத்துறீங்க. அப்படியே ஆஸ்திரேலியா கிட்ட வந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹை ரிஸ்க் அதான் சொல்லுவேன். கண்டிப்பா டிராவிஸ் ஹெட்டோட போறேன். டிராவிஸ் ஹெட் வந்து செமையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒரு ஹியூஜ் ஸ்டார்ட் கொடுக்க போறாரு. டிராவிஸ் ஹெட்டும் வச்சுக்கிறேன், கிளென் மேக்ஸ்வெல்லும் வச்சுக்கிறேன். அவங்க 2 பேருமே வந்து ஒரு மேட்ச் வின்னர்ஸா இருக்க போறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அப்படியே பவுலர்ஸ் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஜாம்பா எப்படி நம்ம ரெட் பால்ல லைனை வந்து சொல்றோமோ அதே மாதிரி ஒயிட் பால்ல ஜாம்பா ஒரு ஹை செம்மையா அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப இவங்கள்ட்ட வேற யார் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிபிஎல் வின்னிங் கேப்டன் நேதன் எலிஸ் அவரோட நான் வந்து போலான்னு இருக்கேன். அப்படியே வந்து இங்கிலாந்து சைடு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்த செம பவுலர் ஆடில் ரஷீத் அவரே எடுத்துக்கிட்டாரு அண்ணன். சரி ஓகே பரவாயில்ல. அப்படியே என்னோட பவுலர் பிக் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யார சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாலும் மார்க்வுட் சூப்பரா போட போறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேஸ் பாகிஸ்தானுக்கு அவர் செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னோட ஒரு ஃபேண்டசி பிக்ஸ். ஃபைனல்னா வந்து ஃபேண்டசி பிக்ஸ் முடிச்சாச்சு, பிளேயிங் 11 முடிச்சாச்சு, டீம்ஸை பார்த்துட்டோம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? 2 டீமை பத்தி நான் அழகா சொல்லிட்டீங்க. இந்த டீமோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் நீங்க இந்த மாதிரி கொடுக்க போறீங்க? இந்த 2 டீமுக்கு என்ன பெர்சன்டேஜ் வின்னிங் ப்ரெடிக்ஷன்? வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் இந்த மேட்ச் வந்து ஈக்குவலா இருக்கும்ன்றதே என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, பட் ஆனா யாராவது ஒருத்தரை நம்ம சொல்லிதான் ஆகணும். சும்மா ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிட முடியாது. எனக்கு என்ன ஆக்சுவலா ஃபீல் ஆகுதுன்னா, ஐ ஃபீல் லைக் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மேபி வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஐ வில் கிவ் 55 இங்கிலாந்து, 45 ஆஸ்திரேலியா. அதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கிலாண்டோட போலிங் அட்டாக் நல்ல குவாலிட்டியா இருக்கு. பட் ஆஸ்திரேலியாவோட குவாலிட்டி வந்து போலிங்ல அந்த அளவுக்கு இல்ல. இந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிலாந்துக்கு ஒரு சின்ன எட்ஜ் தரேன் இந்த மேட்ச்ல. இந்த மேட்ச்ல வந்து இந்த மேட்ச்ல யா. So this is my prediction. சூப்பரா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அண்ணா வந்து சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வாரம் வீக்கெண்ட் செம்ம பேக்கடா இருக்க போது நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து மோத போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மோத போறாங்க. செம்ம வீக்கெண்டா இருக்க போது. நீங்களும் இந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்களோட ப்ரிவியூஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம சிசிஎஃப் அண்ணாவும் சூப்பரா ப்ரிவியூ ரிவ்யூஸ் கொடுக்க போறாரு. லைவ்ல ஜாயின் பண்ண போறாரு. நீங்களும் மறக்காம வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. 2 சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ஓகே கைஸ், கிரிக்கெட் ஸ்குவிட் கேம்ல திருப்பி இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம். Thank you for joining us. Thank you once again, Lalit Anna. Thank you. Bye. Thank you, Sabri. Thank you so much.